இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் என்னை யாருமே நேசிக்க இல்லை, இந்த நாளில் ஒரு அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க, அன்புங்கிறதே எங்களுடைய குடும்பத்தில் இல்லை, நான் அடுத்தவங்களை எவ்வளவோ நேசிக்கிறேன், என் குடும்பத்தை எவ்வளவோ நேசிக்கிறேன், ஆனால் என்ன நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறாராம். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். இன்றைக்கு உன்மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வேளை நீ சோர்ந்து போய் இருக்கலாம், மனம் உடைந்து போய் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ எனக்கு பயந்து இருக்கிற, என் குடும்பத்தில் ரட்சிப்பு வேணும், என் உறவினருடைய குடும்பத்தில் ரட்சிப்பு வேணும், என் கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வேணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வேணும்னு சொல்லி நீ காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அவங்க உன்னை நேசிக்காட்டாலும் ஆண்டவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். அவருக்கு காத்திருக்கிற உங்கள் மேலே தேவன் பிரியமாய் இருக்கிறாராம். அப்படிப்பட்ட பிரியமான தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். அவர் அதிசயங்களை மாத்திரமல்ல, அற்புதங்களையும் உடைய குடும்பத்தில் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எப்போது என்னுடைய வாழ்க்கையில் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி நீ காத்து கொண்டிருக்கலாம். உன் சுக வாழ்வை சீக்கிரமாய் அவர் துளிர்க்க போகிறார். ஏன்னா அவர் உண்மையில பிரியமாய் இருக்கிறார். என் நேசர் என்னுடையவர். அவர் இந்த நாளில் என்னுடையவர் என்று சொல்லி நீ அவரை பார்த்து சொல்லும்போது அவர் மேலே பிரியம் இல்லாமல் இருப்பாரா? நிச்சயமாகவே உன்னுடைய மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய், உனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவராய், அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால, உன்னை நேசிக்கிறபடியினால, என் அன்பு மகளே மகனே, எந்த காரியத்திலெல்லாம் நீ தோற்று போனாயோ, எந்த காரியத்திலெல்லாம் நன்மை செய்து நீ பாடு அனுபவித்து கொண்டு இருக்கிறாயோ அதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறபடியினாலே இந்த நாளில் உண்மையில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த நாளில் நன்மை செய்து நீ பாடு அனுபவிக்கிறபடியினால இந்த நாட்களில் ஆண்டவர் மேல் பிரியமாய் இருந்து இந்த நாட்களில் விரும்புகிற காரியத்தை செய்து உன்னை கனப்படுத்துவார். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மேல் பிரியம் வைத்து ஆண்டவரே அவர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்கள் அதெல்லாம் செய்து முடிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேலும் கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உங்கள் நாமத்தை உயர்த்தத்தக்கதாக இந்த நாளில் நீர் பிரியப்படும் போது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் நேசிக்க தொடங்குவார்கள் தகப்பனே. அப்பா, உமக்கு காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேலே நீர் பிரியமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நீர் செயல்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்துச்சு வேத வசனத்தின்படி அவர்களை நீ சுகமாயிருக்கத்தக்கதாக அனுக்கிரகம் பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.